போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரையும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த 8வது மாதம் வரை அவர் நம்மை பாதுகாத்தார், அவர் நம்மை நடத்தினார், அவர் நம்மோடு கூட வந்தார். அல்லேலூயா. ஒரு நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு எப்போவுமே வேணும் பாருங்க. அந்த நன்றியை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நம்ம யாருக்கு நன்றி சொல்றோம்? யாருக்கு நன்றி சொல்றோம்? 8 மாதங்கள் திரும்பி பாருங்களேன். திரும்பி பார்த்தா கரடுகள், திரும்பி பார்த்தா மேடுகள், திரும்பி பார்த்தா முட்கள். ஆனா நம்ம நிக்கல, கர்த்தர் நம்ம நடக்க பண்ணினார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கண்ணீரின் பாதை, துன்பத்தின் பாதை, வேதனையின் பாதை, தனிமையின் பாதை, இவைகளெல்லாம் நம்ம வந்தோம். திரும்பி பாருங்க, 8வது மாதம் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ மனிதர் மூலமாய் வந்த காயங்கள். ஆனா இவையெல்லாம் நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிக்கல பாருங்களேன், நம்மளை ஆண்டவர் விட்டு ஒதுக்கல பாருங்களேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு கண்களை மூடி, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்ல தேவன் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க பாப்போம். நன்றி அப்பா. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவரே என்னை சுகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளையை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம், பிரயாணத்தில் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோ. கரங்களை உயர்த்தி, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. உணர்ந்து பாடுங்க. என்னாலும் நடத்துவாரே. கரங்களை உயர்த்தி, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே நம்புவேன் இறுதி வரை. அதை ஃபீல் பண்ணி பாடுங்க பாப்போம். ஓ நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே உள்ளத்தை சொல்ல முடியுமா? ஏதுமில்லை, ஏதுமில்லை எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்து தகப்பனவர், சொன்னதை செய்து தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன். ஓ நம்புவேன் இறுதி வரை. இயேசையா
ஓட்டத்திலே என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. இயேசுவே நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை இயேசுவே. சொல்லுங்க ஆண்டவரே, இத்தனை மாதங்கள் உங்களை தான் நம்பணும். நம்புவேன் இறுதி வரை இயேசையா. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என் வாழ்விலே என்னாலும் நடத்துவாரே. ரெண்டு கரம் உயர்த்தி யாக்கோபின் தேவன், யாக்கோபின் ஆண்டவரே, நீங்க தான் துணை, நீங்க தான் பாதுகாப்பு, நீங்க தான் ஆசீர்வாதம், நீங்க தான் என் அடைக்கலம். நன்றி இருதயத்தோடு என்னாலும் நடத்துவார். ஒரு விசை கூட ஏதுமில்லை, ஏதுமில்லை, எந்த கவலை ஓ துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை இயேசுவே. ஹோலி ஹோலி சந்தல் கரதனரனரா. ஓ நம்புவேன் இறுதி வரை இயேசையா. உள்ளத்தை சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, உம்மையே நம்பு. ஆமென். இயேசுவை நம்புவே, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே. ஆமாப்பா, உங்களை தான் நம்ப முடியும். நீங்க தான் என் நம்பிக்கை. நம்புவே ஓ ரகதல்கரா ஏசனரரரரா. ஹalleluya ஹalleluya இயேசையா. உன்னதரே ஹalleluya. ஓ ஹalleluya இயேசையா. பரிசுத்தரே, நம் நேரத்தில் உங்க மகிமையான பிரசன்னம் எங்களை மூடட்டும், எங்களை மூடட்டும். இயேசையா. ரெண்டு கரை உயர்த்தி அப்பாவை அப்படியே ஆராதிங்க பார்ப்போம். அந்த பிரசன்னம், அந்த மகிமை ஓ எங்க மத்தியில இறங்கி வரட்டும். ஹalleluya இயேசையா. ஹalleluya. கடைசியா ஹalleluya. உன்னதரே பரிசுத்தரே. மகா பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் எங்களை தயவாய் நடத்தி வந்தீர். தகப்பன் தோளில் சுமப்பதை போல என்னை சுமந்து கொண்டு வந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும்
நீர் பேசுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை இடைக்கட்டப் போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு ஆபத்து காலத்தில் அவர் என் நேசர். நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து காலம் என்று சில காலங்கள் வரும். காலங்களை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கில வாசிக்கிறோம். அதே போல வாழ்க்கையில சில நேரங்களில் ஆபத்து காலம் என்கிற சில காலங்கள் அல்லது பருவங்கள், என்ன சொல்லப்போனா அந்த சந்தர்ப்பங்களுக்குள் நாம் கடந்து போகிறோம். வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். சங்கீதம் 71 20வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதங்களிலே 71ஆம் சங்கீதம் 20வது வசனம் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. நல்லா கவனிங்களேன், எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது. சங்கீதக்காரன் இப்படி சொல்லி ஜெபிக்கிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரமும் எல்லா காலங்களும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. அப்படி ஒரு மனுஷனுக்கு எல்லா நாட்களும் சந்தோஷமாவே மாறிட்டா அந்த வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. ஒரு மனுஷ வாழ்க்கையில எல்லா நாட்களும் துன்பங்களாகவே இருந்துட்டா சுவாரஸ்யம் என்பது இருக்காது. வாழ்க்கையில போட்டிகள், பொறாமைகள், பிரச்சனைகள், பாடுகள், யுத்தங்கள், போர்க்களங்கள், இவைகளை எல்லாம் நாம சந்தித்து போகும்போது தான் கர்த்தர் எவ்வளவு நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்களேன், தாவீது மட்டும் கோலியாத்தை சந்திக்காம போயிருந்திருப்பார், ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றி தாவீது கண்டிருக்க முடியாது. தாவீது மட்டும் கோலியாத்தை சந்திக்காம போயிருந்திருப்பார் என்றால் இன்னும் ஒரு ஆட்டு இடையனாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியிருந்திருக்கும். தாவீது மட்டும் கோலியாத் என்கிற ஒரு சவாலை, ஒரு பெரிய யுத்தத்தை அல்ல ஒரு பெரிய காரியத்தை சந்திக்காம போயிருந்தா தாவீதோடு இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க முடியாமலே போயிருக்கும். அல்லது இஸ்ரவேலருக்கு இப்படி ஒரு வெற்றியை காண முடியாம போயிருந்திருக்கும். அப்படின்னா சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆபத்துக்கள், சில இக்கட்டுக்கள், சில போராட்டங்களை சந்திக்கும் போது நம்ம என்ன நினைச்சிடறோம்னா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஒரு நாளும் ஆபத்து காலத்தில் நம்மை தனியே அவர் விடுவது இல்லை. யோசித்து பாருங்க, 7 மாதங்கள் எத்தனையோ ஆபத்துக்களை நம்ம தாண்டி வரல. நம்ம நினைக்கிறோம் நம்ம கண்களால நம்ம அறிவினால பார்த்த ஆபத்துக்களை விட, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா, இந்த 7 மாதத்தில் எத்தனையோ முறைகள் சத்துரு நம்ம வாழ்க்கையை சிதைத்து போட பார்த்தான். எதிரிகளின் பற்களுக்கு இரையாக்க நினைத்தான். இன்னும் சொல்லப்போனா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிரயாணம், நம்முடைய எல்லாவற்றிலும் பலவிதமான போராட்டங்களை, இன்னல்களை கொண்டு வந்தான். ஆனா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, என் தேவன் மறைமுகமாய் இருந்து நம்மை இதுவரையும் பாதுகாத்தார், இதுவரையும் நம்மளை நடத்தினார். நமக்கு தெரியாது, சில விஷயங்கள் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ சேனல்ல பார்க்குறோம், நின்று கொண்டிருந்த ஒரு மனுஷன் மேல எங்கிருந்தோ வந்த வாகனம் மோதுது. நடந்து போயிட்டு இருக்க மனுஷன், நான் ஒரு இதில் பார்த்தேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார், எழுதிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சரிஞ்சு விழுகிறான்.
விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பாலை அடிக்க போகும்போது ஒரு பெண் அதை அடிக்க கை ஓங்கினப்ப அப்படியே சரிஞ்சு விழுந்தா. எத்தனையோ கோரமான விபத்துகளும் இறப்புகளும் இருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் என்பதுதான் நிச்சயம். அதுக்காக ஆபத்து வராமல் இல்லை சிஸ்டர், இப்போ இக்கட்டுக்கள் வராமல் இல்லை பிரதர். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த ஆபத்துக்களிலும் இக்கட்டுக்களிலும் வேதம் சொல்கிற என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. எத்தனை ஆபத்து வந்தாலும் ஒன்று மட்டும் உறுதி, ஆண்டவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆனால் ஆபத்து வரும். ஆனால் அதான் வாசித்தோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு செய்வேன்னு சொல்றார். இன்னும் சில வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் 102 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதங்களிலே 102ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும் உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாள்ல எனக்கு தீவிரமாய் உத்தரவு, சாதாரணம் அல்ல, தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். எனக்கு ஆபத்து நாட்கள் வரும், அந்த நாட்கள்ல உமது முகத்தை மட்டும் நான் மறைச்சிடாதீங்க ஆண்டவரே, உங்க செவியை மட்டும் சாச்சிருங்க ஆண்டவரே. அங்க ஜெபிக்கிறார் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஜெபம். நான் கூப்பிடுற நாள்ல உத்தரவு அல்ல, தீவிரமாய் உத்தரவு எனக்கு அருளி செய்யும் ஆண்டவரே. நான் சொல்ல முடியும், இந்த 8 மாதங்களும் கர்த்தர் நம்முடைய ஆபத்துக்களில் பாதுகாத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த ஆபத்து வரும்போது 2 விஷயம் நடக்கும். நீங்க வாசிங்களேன், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய். அப்ப ஆபத்து காலம் வரும்போது ஒரு மனுஷன் சோர்ந்து போக முடியும். 2வது, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்றது போல ஒரு தனிமையின் பாதையில் கொண்டு போகுது. இதெல்லாம் ஆபத்து காலத்துல. ஆனா இதுவரையும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்து சேர்ந்து பாடலாமா? இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா, இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. கைத்தட்டி, மேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா, இதுவரை என்னை நடத்தி வந்தீன். ஆமென், கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, இனிமேலும் நடத்துகிறவர், இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. நம்மளை நடத்துகிற தேவன் அவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆபத்து காலம் வரும்போது என் தேவன் எப்படி இருப்பார், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஆபத்து காலத்தில் அவர் எனக்கு எப்படி இருப்பார், அதான் செய்தி தலைப்பு சொன்னேன். ஆபத்து காலத்தில் அவர். ஆபத்து காலத்தில் நான் ஆராதிக்கிற தேவன், ஆபத்து காலத்தில் நான் தொழுது கொள்ளுகிற தேவன், ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்கிற தேவன் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு 5 கருத்துக்களை பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதல்ல ஆபத்து வரும்போது அந்த மனிதனுக்கு தேவன் எப்படியா இருக்கிறார் என்றால், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். முதல் கருத்து, ஒரு ஆபத்து காலம் என்னை நோக்கி வரும் பொழுது என் தேவன், நான் ஆராதிக்கிறவர், நான் தொழுது கொள்ளுகிறவர் எனக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா, ஆதரவா இருப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, ஆதரவா இருப்பார்.
அந்த ஆதரவு என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஒன்றும் என்னை செய்ய முடியாது. என் தேவனுடைய தோள் சுமந்தார்னா அதை விட உயரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என் படிப்பு என்னை உயர்த்த முடியாது, என் அந்தஸ்து அந்த உயர்வை தர முடியாது, என்னுடைய ஆஸ்திகள் உயர்வை தர முடியாது, என் நட்பு வட்டாரங்கள் கூட எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உயர்த்த முடியாது. என் தகப்பனுடைய தோளின் உயரத்துக்கு எதுவும் எனக்கு வராது. காரணம், அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறவர், ஆதரவாக இருப்பார். ஆபத்து வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா தூக்கி தோளில் சுமந்துகிட்டு போகிற தேவன். ஒரு முறை நயாகரா வீழ்ச்சியில் ஒரு பெரிய கயிறை ஒன்று கட்டி, கேள்விப்பட்ட சம்பவம், கட்டி அதில் ஒரு மனுஷன் நடந்து போனானாம். அதை எல்லாரும் மக்கள் பார்த்து கையை தட்டி சந்தோஷப்பட்டாங்க. பயங்கரமான ஒரு துணிச்சல், எவ்வளோ பெரிய ஒரு துணிவு பார், தைரியமாக யாருக்கு வரும், எந்த பேலன்ஸ் இல்லாமல் அழகாக அந்த கயிறில் நடந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டா இருப்பார். எவ்வளோ பெரிய ஆள், பெரிய ஆள் அப்படின்னு கை தட்டினாங்களாம். அடுத்து அவர் சொன்னாராம், இப்போ என் கூட யார் வரா அவங்கள தோல்ல நான் வச்சுக்கிட்டு நான் இந்த வீழ்ச்சியை நடக்க போறேன்னு சொன்னாராம். நீங்க யாராவது போவீங்களா? யோசிச்சு பாருங்க. தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு நடந்து போய் அந்த ஆள் விழுந்தா பரவாயில்ல, சேர்த்துக்கிட்டு யாரு விழுவா? சேர்த்தான் விழுவோம். யோசித்து பாருங்க. ஆனா ஒரு சின்ன பையன் நான் வரேன்னு சொன்னானாம். எல்லாரும் சொன்னாங்களா, நோ நோ நீ போகக்கூடாது, நீ போகக்கூடாது, நீ சின்ன பிள்ளை, நீ வாழ வேண்டிய வயசு, அப்படிலாம் சொன்னாங்களாம். ஆனா இல்லை இல்லை நான் போறேன்னு சொல்லிட்டு ஏறி தோளில் உட்கார்ந்தானாம். அவனை அப்படியே நடந்து கூட்டிட்டு போயிட்டு திருப்பி நடந்து கூட்டிட்டு வந்து விட்டாராம். விட்ட உடனே கூட்டிட்டு வந்தவரெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த பையனுடைய தைரியத்தை பாராட்டி எல்லாரும் சுற்றி, எப்பா எப்படிப்பா உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு, எப்படிப்பா உனக்கு இந்த முடிஞ்சிச்சு, எங்களுக்கெல்லாம் பயம் அப்படின்னு சொன்னப்ப அவன் சொன்னானா, தூக்கிட்டு போனது வேற யாரும் இல்லை, எங்க அப்பான்னு சொன்னானா. எங்க அப்பா என்னை தூக்கிட்டு போனதுனால எனக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, அவர் கீழே விழுவாரை தவிர என்னை தூக்கிட்டு போகும்போது கீழே விழவே மாட்டார். அவர் எனக்கு ஆதரவாக இருந்தால் எந்த சத்துருவும், எந்த வல்லமைகளும், எந்த ஆபத்தும், எந்த பிரச்சனையும் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. காரணம், என் தேவன் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். தைரியமாக சொல்லுங்க, இந்த மாதம் இந்த நாளில் என்னை எதிர்க்கிற சக்திகள் வரலாம், சில ஆபத்துக்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், மனிதர்கள் எழும்பலாம், யார் எழும்பினாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன் தெரியுமா? என் தேவன் எனக்கு ஆதரவா இருக்கிறார். அந்த ஆதரவா இருக்கிற தேவனை நான் வச்சிருக்கிறதுனால எதையும் தாண்டி செல்லுவேன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுவாரு, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்னே வைத்திருப்பதனால் நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. அவரையும் முன்னாடி போறதுனால, அவரை நான் முன்னாடி வச்சிருக்கிறதுனால எந்த சூழ்நிலையோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த தடுமாற்றங்களோ, எந்த போராட்டங்களோ ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. காரணம், அவர் என் ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆதரவு அவர், என் ஆதரவு. மனுஷன் என்ன ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, என் தேவனை ஆதரவா ஒரு மனுஷன் வச்சிருந்தா எந்த சூழ்நிலையிலும் ஜெயிக்க கிருபை தருவார். நீங்க சங்கீதம் 18:18 வாசிச்சு பாருங்க. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எத்தனையோ பேர் வரட்டும், ஆனா கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். முதல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆபத்து வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு இக்கட்டு வரும்போது தேவன் முதல்ல அந்த மனிதனுக்கு ஆதரவாய் இருக்கிறார். இரண்டாவது, அந்த மனிதனுக்கு தேவன் என்னவாய் இருக்கிறார்? சங்கீதம் 46:1 வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களிலே 46ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, அதான் முக்கியம். துணை மட்டுமல்ல, அனுகூலமான துணை. சொல்லுவாங்கல்ல, இதுக்கு ஒரு அனுகூலம் செஞ்சு கொடுங்க, இது அனுக்கிரகம் பாராட்டுங்க அப்படின்னா ஒரு ஃபேவர் பண்ணி கொடுங்க, ஒரு ஃபேவராக எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க, இந்த காரியத்துக்காக நான் வந்திருக்கிறேன்,
இந்த காரியத்துக்காக நான் நிற்கிறேன், எனக்கு இதை ஃபேவர் பண்ணுங்க, இதை நீங்கள் செஞ்சாதான் நான் நிற்க முடியும் சொல்லுவாங்களே, இதை நீங்கள் இதை ஃபேவர் பண்ணி கொடுத்தாதான் நான் இதில் ஸ்டாண்ட் பண்ண முடியும், நீங்கள் இதை ஃபேவர் பண்ணி கையெழுத்து போட்டால் தான் என் வாழ்க்கை நான் முன்னேற முடியும், இந்த ஃபேவரை நான் எதிர்பார்க்குறேன், ஒரு அனுகூலத்தை, ஒரு அனுக்கிரகத்தை, ஒரு இரக்கத்தை, ஒரு தயவை நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அதுதான் இந்த இடத்துல ஆபத்து காலத்தில் ஒரு மனிதனுக்கு ரெண்டாவதாக கர்த்தர் என்ன செய்கிறான்னா அனுகூலமான துணையாக இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் எதை ஃபேவராக எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் இதை செய்தால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், இதை நடந்தால் என் வாழ்க்கை ஒரு மேன்மை வரும், இது நடந்தால் நான் தப்புவிக்கப்படுவேன், இது கிடைத்தால் இந்த கடனை மாற்றிடுவேன், இது நடந்தால் இந்த வியாதி மாறிடும், எதை நீங்கள் ஃபேவராக நினச்சிங்களோ அந்த ஃபேவரா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து மாற்றி கொடுப்பார். நல்லா கவனிங்க. அப்போ ஃபேவரபிள் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு எதிர்பார்த்து வந்திருக்கேன் பிரதர், எனக்கு ஃபேவரபிளாக அமையணும். நிறைய எதிரி நிற்கிறாங்க, வெளியே பேசுகிறவங்க, புறம் பேசுகிறவங்க நிற்கிறாங்க. தானியேலுக்கு எனக்கு ஆச்சரியம், 4 ராஜாக்கள் மாறினாங்க, அவன் ஒரு அடிமை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான துணையாக இருந்தான். அதனால தான் தானியேல் 6:28 வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் தான், ஆனால் ஆச்சரியம், அவன் எங்கே தூக்கி போட்டாலும் அந்த இடத்தில் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான துணையாக இருந்தான். அவன் செய்வதையெல்லாம் என் தேவன் வாய்க்க பண்ணினார், அவன் தொட்டதையெல்லாம் காரிய சித்தியாய் கர்த்தர் கொடுத்தார். அதே போல ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தேவையோடு, இது எனக்கு ஃபேவராக அமையணும் பிரதர், இது எனக்கு ஃபேவராக கிடைக்கணும், எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தலை மேலே வெள்ளம் போது, கழுத்துக்கு கீழே கத்தி இருக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு இது மட்டும் நடந்துருச்சுன்னா, இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, இது மட்டும் வாய்க்க பண்ணிடுச்சுனா, இதை மட்டும் செஞ்சுட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆபத்து நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுகூலத்தை தந்து துணையாய் கர்த்தர் இருப்பார். அனுகூலமான துணை, எனக்கு என்ன வேணுமோ அதை தரார். உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருளச் செய்வார். இருதயத்தில் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறவரும் அவர்தானா, அந்த விருப்பத்துக்காக ஜெபிக்க வைக்கிறவரும் அவர்தானா, அதை ஜெபிக்க வைத்து அதை நிறைவேற்றி தருகிறவரும் அவர்தானா? எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. எனக்குள்ள என் தேவை அறிந்து, என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, என் ஏக்கங்களை அறிஞ்சு, எனக்கு இருதயத்துக்குள்ள விருப்பத்தை கொண்டு வந்து, அந்த விருப்பத்தை நான் ஜெபிக்கிறதுக்கு துணையாக இருந்து, அந்த ஜெபித்த காரியத்துக்கு அவரே பதிலாக இருந்து என் வாழ்க்கையில் அனுகூலமான துணையாய் மாறுவார். நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு என் தேவன் இந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் அவர் இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது ஆபத்து காலத்தில் ஒரு மனிதனுக்கு தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 91:5 நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 91 சங்கீதம் 5 வாசிக்க கேட்கலாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். அப்படின்னா உங்களை கர்த்தர் தப்புவிக்கிற தேவன். அடுத்த ஒரு மனுஷன் ஆபத்து காலத்தில் வந்து நிற்கும் போது அந்த மனுஷனை கர்த்தர் தப்புவிப்பார். எத்தனை பேர் வாயில போட்டு நம்மளை ஏதாகிலும் எப்படியாவது செஞ்சிட முயற்சி பண்ணாங்க, ஆனால் என் தேவன் அவைகள் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து நம்முடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணினார். ஆண்டவர் தப்புவிக்கும் தேவன். ஒரு மனுஷன் ஆபத்து காலத்தில் இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு கர்த்தர் செய்கிற நன்மை தப்புவிப்பார். கடைசியா சங்கீதம் 20:1 வாசிங்க பார்ப்போம். சங்கீதங்களிலே 20 சங்கீதம் 1 ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. அப்படின்னா ஆண்டவர் செய்கிற அடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தரார். எவ்வளோ ஆசீர்வாதம்! இன்னைக்கு உலகத்தில் பிரதர் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்,
எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, எந்த சூழ்நிலை வேணாலும் கூப்பிடுங்க, எந்த நேரத்தில் வேணாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன நிறைய பேர் உண்டு. உங்களை கைவிட மாட்டேன், உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கைக்குரியவங்களாக மாறினவங்களாம் உண்டு. ஆனா இன்னைக்கு இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தப்போ ஃபோன் பண்ணப்ப என்னெல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்க, என்னெல்லாம். சிலர்லாம் ஃபோனே எடுக்கலை, அடுத்த ரிங்கு விடும்போது தொடர்புக்கு வெளியில் இருந்தார், அடுத்த ரிங்கு விடும்போது சுவிட்ச் ஆஃப். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு இந்த மாலையில ஒருவேளை ஒரு ஆபத்தோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, ஒரு போராட்டத்தோடு வந்திருப்பீங்கன்னா, ஒரு பாடுகளோடு வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு நாலாவதா கர்த்தர் சொல்றாரு, உங்கள் ஜெபத்துக்கு என் தேவன் பதிலை தருவார். நீங்க இப்ப மாலையில என்ன ஜெபிக்கிறீங்களோ அதுக்கு வேண்டிய பதிலை என் தேவன் தர வல்லமை உள்ளவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஒரு நாளும் ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, ஒரு நாளும் ஜெபத்தை மறுக்கிறவர் அல்ல. அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால இந்த மாலையில சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறவரே, ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே எனக்கு பதில் தர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பதில் தருவார். 4 காரியம் சொன்னேன். 1, ஆபத்து காலத்தில் ஒரு மனிதன் இருக்கும்போது என்ன நடக்கிறது? 1, ஆதரவாக இருக்கிறார். 2, அனுகூலமான துணையாய் இருக்கிறார். 3, தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 4, ஜெபத்துக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 107 சங்கீதம் 6 வசனம். ஆபத்து காலத்தில் வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்தார். அப்படின்னா இதுக்கு சரியான அர்த்தம் ரட்சிக்கிறார். ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ரட்சிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல வந்தபோது அங்க நம்ம வாசிக்கிறோம், எகிப்துல பிரேதக்குழி இல்லைன்னு சொல்லியா என்னை கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல சாகிறதுக்கு கொண்டு வந்திருக்கிற மோசே சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை அல்ல இரட்சகரை பார்ப்பீர்கள். ரட்சிப்பை அல்ல இரட்சகரை பார்ப்பீங்க. அதாவது செங்கடலை கடப்பதற்கு 40 நாட்கள் தான். செங்கடலை கடக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாள்? 40 நாள். அதாவது செங்கடலை கடக்கிறதுக்கு அல்லது கானான் தேசத்துக்கு போறதுக்கு செங்கடல் தான் வழி அல்ல, செங்கடல் தான் வழி அல்ல, இன்னொரு வழி இருக்கு. எப்படி சொல்றேன்னா, நிறைய வசனம் இருக்கு. யோசேப்ப எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்த போது செங்கடலை தாண்டியா கொண்டு வந்தாங்க. அப்ப இன்னொரு வழி இருக்கு. ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த வழியில கூட்டிட்டு போயிருக்க முடியுமா? முடியாதா? அந்த வழியில ஜனங்களை கூட்டிட்டு போயிருந்தா செங்கல் ஏத்து நின்றிருக்க வாய்ப்புகள் இல்லை, பார்வோனின் சினை தொடர்ந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. சில நேரங்கள்ல சில ஆபத்துகளுக்குள்ள கர்த்தரே நம்மளை கொண்டு போவார், நம்மளையே கொண்டு போவார். நமக்கு புரியாது, ஏன் ஆண்டவரே இந்த தடை, ஏன் ஆண்டவரே இந்த செங்கடல், என்னை மாற்றி கூட்டிட்டு போயிருந்தா இந்த பார்வோன் வந்திருக்க மாட்டான்ல, என்னை மாற்றி கூட்டிட்டு போயிருந்தா இந்த செங்கடல் வந்திருக்காதுல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, செங்கடலுக்கு நடுவா கர்த்தர் கொண்டு போய் வைத்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அது என்ன தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை இனி பார்க்கவே கூடாது என்பதற்காக. சில நேரங்களில் சில ஆபத்துகளுக்குள்ள தேவனே கொண்டு போவார், சில இக்கட்டுக்குள்ள கர்த்தரே நம்மளை நுழைச்சு கொண்டு போவார். அப்போலாம் நம்ம புலம்பக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கணும். கர்த்தர் நடத்துகிறாரா, ஏதோ ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, அமைதியாக இருப்போம். என் தேவன் ஆபத்து காலத்தில் எனக்கு துணையாக இருக்கிறவர். ஆபத்து காலத்தில் ஒரு நாள் என்னை கைவிட மட்டும் மாட்டார். செங்கடல் எதிர்த்து நிற்கலாம், பார்வோனின் சேனை பின்னாடி வரலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதான் மோசே சொல்கிறாரு, அலையாதப்பா, ஓடாதப்பா, நில்லுப்பா. நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை அல்ல இரட்சகரை காண்பீர்கள்.
ஒரு அற்புதம் நடக்கட்டும். ரட்சிப்பை கர்த்தர் கட்டளை இடுவாராக. இதுவரை இருந்த விடுதலை இல்லாத இடங்களில், அடிமைத்தனங்களில், செங்கடல்களில், தடுக்கப்பட்டவைகளில், தடையாய் நின்றவைகளில் கர்த்தர் அந்த தடைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை, உங்களுக்கு ஒரு விடுதலையை, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு மேன்மையை என் தேவன் தரப்போகிறார். ஆபத்து நேரத்தில் என் தேவன் ஒருவரே எனக்கு துணையா இருப்பார். ஒருவேளை சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கலாம், போராட்டங்கள் எதிராக இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், எனக்கு வழியே குழப்பமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் போகும் வழியை என் தேவன் அறிந்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. சில பாதைகளில் கர்த்தர் இப்படி கொண்டு போவார். பிரதர் சிஸ்டர் கொண்டு போவார். யோபு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோபு 23:8 வசனம் வாசிங்களேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, போனாலும் அங்க இல்ல, பின்னாக போனாலும் அவரை பின்ன வந்தாலும் அவர் இல்ல. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், கிரியை செய்தும் அவர் இல்ல. வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறேன். அவர் இல்ல, அவ்வளவுதான். முன்னாலும் இல்ல, பின்னாலையும் இல்ல, வலதுபுறமும் இல்ல, இடதுபுறமும் இல்ல, என் ஆண்டவர் இல்ல. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அறிவார். ஒருவேளை சில காலங்கள் எனக்கு ஆண்டவர் இல்லாதது போல இருக்கும். ஒருவேளை சில காலங்கள் எனக்கு பின்னாடி இல்லாதது போல இருக்கும். ஒருவேளை வலது பக்கம் தேடினாலும் ஒளிஞ்சிருக்கிறது மாதிரி இருக்கும். என்ன பதிலே வரல, என்ன கஷ்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. இல்ல, வசனம் சொல்லுது, நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாது, உங்கள் வழியை கர்த்தர் அறிகிறார். அதனால ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக வேண்டாம், ஆபத்து காலத்தில் கலங்கி போக வேண்டாம். நீங்கள் ஒன்று மட்டும் சொல்லுங்க, நான் நடக்கிற பாதையில் என் தேவன் என் வழியை அறிந்திருக்கிறார். நான் போகிற பாதையை கர்த்தருக்கு தெரியும். அந்த பாதையில் நான் போயிட்டே இருப்பேன். தடைகள் வந்தால் தகர்க்கிறவர் அவர். என எனக்கு முன் செல்கிறவர் என் தேவன். எனக்கு தெரியாது, ஆனால் முன்னாடி போகிறவர் சாதாரணமானவர் அல்ல. மீகா 7 வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை யோர்தான்கள் வந்தாலும், எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. காரணம், உங்கள் வழியை என் தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் பாதையை என் தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, சந்தோஷம் மீண்டும் என் தேவன் அவர் தர வல்லமை உள்ளவர். ஆபத்து காலத்தில் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். சொல்லுங்க பாப்போம். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, ஆமென், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. ஓ இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ரட்சகரே, ஒரு விசை கூட கரம் உயர்த்தி சொல்லுங்க. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. இறுதி வரை முழு பலத்தோடு நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. இயேசுவையா, நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவையா,
ஹalleluya இயேசுயா ஹalleluya பரிசுத்தரே ஹalleluya ஆபத்துகளிலிருந்து என்னை விடுதலை பண்ணுகிற தேவன் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்ட பிரகாரமாய் எங்கள் தேவன் ஆபத்து காலத்தில் அவர் என் துணை, ஆபத்து காலத்தில் அவர் என்னுடைய இரட்சிப்பு, ஆபத்து காலத்தில் அவர் என்னுடைய பலன், ஆபத்து காலத்தில் அவர் என்னுடைய அனுகூலமான துணை. என் ஆண்டவரே, ஒருவேளை ஏதோ ஒரு ஆபத்தோடு, ஒரு போராட்டத்தோடு, ஒரு பிரச்சனையோடு வந்திருந்தாலும் ஒரு அற்புதத்தை கத்த செய்வீராக. தேவன் இவர்களோடு இருந்து நீர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கட்டும். எந்த தேவையோடு, எந்த எதிர்பார்ப்போடு, எந்த விண்ணப்பத்தோடு வந்திருந்தாலும் ஆபத்து காலத்தில் அவர் ஜபத்தை கேட்கிறவர். என் சோர்ந்து போவது இல்லை. என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பார், எனக்கு விடுதலை தருவார், எனக்கு அற்புதம் நடக்கும். நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், தேவ கிருபைகள் தொடரட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வெறுமையாய் அல்ல, அற்புதத்தோடு கடந்து செல்ல என் ஆண்டவர் கிருபை செய்தல்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.